ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடோப் இன்டிசைன். அடோப் இன்டிசைனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபிகேஷன் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு டைப் பண்ணிக்கணும். இந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணினதுக்கப்புறம் இது மெயினாக வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மேகசின்ஸு, ஒரு புக்கு வந்துட்டு பண்ணுறவங்க, புக் பப்ளிஷிங்லாம் பண்ணுறாங்களவா, புக்கு மேகசின்ஸு, அதே போல் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டிங். ஸோ இந்த மாதிரியான நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு எப்படி அலைன் பண்ணுனா நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுற டூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடோப் இன்டிசைன் தான் வந்துட்டு ஈஸியான டூல். ஈஸியாக வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்துட்டு எப்படி வேணால் வந்துட்டு நம்ம அலைன் பண்ண முடியும். இது மெயினாக வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காகவே இந்த சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதில் வந்துட்டு இந்த டைப்பில் போய்ட்டு நம்ம இப்போதைக்கு வந்துட்டு ஒரு டம்மியாக வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டம்மி டெக்ஸ்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் கொஞ்சம் சைஸ் வந்துட்டு ஏற்றிக்கிறேன். ஸோ இப்படி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரீடபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பார்த்து படிக்கிறதுக்கு வந்துட்டு ஏதுவான இதில் வந்துட்டு நான் மாற்றிக்கிறேன். ஸோ இதே போல் இன்னொரு இது வந்துட்டு காலத்தில் வந்துட்டு இன்னொரு டெக்ஸ்ட் வந்துட்டு நான் இப்படி வந்துட்டு கொடுத்துக்கிறேன். அதே போல் இதுக்கும் வந்துட்டு டைப் இதில் போய்ட்டு ஃபில் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு ஒரு 24 அப்படிங்கிறத வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இங்கேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எனக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணணும். இது ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போது இதில் பேராகிராஃப்னு ஒன்று இருக்கும். இந்த பேராகிராஃப்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு பேராகிராஃப் அலைன் பண்ணால் ஈஸியாக வந்துட்டு படிக்க முடியும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்துட்டு நான் எந்த மாதிரி அலைன்மெண்ட் வேணால் கொடுக்கலாம், லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி சென்டர், இந்த மாதிரி எந்த மாதிரி அலைன்மெண்ட் வேணால் நான் கொடுக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு எது வந்துட்டு நமக்கு கம்ஃபர்டபுளாக தோணுதோ அதை வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். அதே போல் இந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஸ்பேஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இடைகள், அதாவது இந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் வந்துட்டு நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டோட இதை வந்துட்டு நான் மூவ் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் கொஞ்சம் கேப் வந்துட்டு நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதே போல் நான் இது கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுற லெட்டர் மட்டும் கொஞ்சம் கேப்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் அலைன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்துட்டு இப்போ இந்த பேராகிராஃப் நீங்கள் பார்க்குறதுக்கும் இது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. காரணம் என்ன அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது தான். இதில் வந்துட்டு இந்த ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ஜஸ்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஜஸ்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு இப்போது நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு 90% அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ இதை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதில் வந்துட்டு டெக்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷனை பொறுத்தளவு நம்ம எப்படி வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 90%. ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு பண்ணிக்க முடியும். அதே போல் லெட்டர் வந்துட்டு ஸ்பேஸிங் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு ஒர்க் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ அலைன்மெண்ட்டை வந்துட்டு எனக்கு எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ இதுதான் இதில் இருக்க இப்படி இருந்ததை வந்துட்டு நம்ம இப்படி வந்துட்டு ஸ்பேஸை வந்துட்டு கொஞ்சம் இன்னும் வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு நம்ம ஒரு 3 லைன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு சேர்த்த முடியுது 90% கொண்டு வரும்போது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் இந்த டெஸ்ட்டு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு பண்ணிட முடியும். இதையும் வந்துட்டு ஒரு 90% நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரிவ்யூவில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் எப்படி வந்துட்டு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸை வந்துட்டு அந்த ஒவ்வொரு பேராவுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதாவது கம்மி பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 100 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ ப்ரிவ்யூ பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு 4 லைன் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு பேராவே வந்துட்டு என்னால் ஆட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பப்ளிஷிங்கில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். சில இடத்துக்களை வந்துட்டு நம்ம பேராகிராஃபை வந்துட்டு ஒரு ஸ்குவாஷ் பண்ணி உள்ளார வந்துட்டு ஒரே பேஜுக்குள்ளே வந்துட்டு அடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி பண்ணுனா வந்துட்டு அந்த ஸ்பேஸிங் வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்ட் ஸ்பேஸிங் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ள இடைவெளி நான் 120 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரிவ்யூ பாருங்கள். இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளார இருக்கிற இடைவெளி வந்துட்டு மாற ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், இப்படி இருந்தது இப்படி ஆகிடுச்சு. ஒரு பேராகிராஃபே நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த வேர்ட் ஸ்பேஸிங்கில் இருக்கிற விஷயம். ஸோ இந்த வேர்ட் ஸ்பேஸிங் வந்துட்டு நான் கம்மி பண்ணும்போது இந்த வேர்டுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் இருக்குல்லவா, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இடையில் உள்ள இடைவெளி அது வந்துட்டு நம்ம குறைக்கிறோம். ஸோ இப்படி குறைக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட் ஆஃப் மேட்டரை வந்துட்டு நம்ம நிறையா வந்துட்டு இதுக்குள்ளே இன்செர்ட் வந்துட்டு பண்ணிட முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது லெட்டர் ஸ்பேஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெட்டர் ஸ்பேஸிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இந்த லெட்டரில் ஸ்பேஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம லெட்டர் ஸ்பேஸிங் வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது எந்த அளவுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்துட்டு நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆட்டோ லீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வந்துட்டு 120 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 120 அப்படிங்கிறத கொடுக்கும்போது நான் வந்துட்டு அந்த ஸ்பேஸை வந்துட்டு கம்மி பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்தது ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன், அலைன் லெஃப்ட், அலைன் ரைட், அலைன் சென்டர், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு அலைன் பண்ணும்போது ஒரு சிங்கிள் வேர்டை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அலைன் பண்ண முடியும். பாருங்கள், இதில் போய்ட்டு நான் லெஃப்ட்டுன்னு கொடுத்துறேன். இப்போ வந்துட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் வந்துட்டு நிறைய இடத்துக்கெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்சஸ்லாம் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். இப்போ வந்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு, ஸோ இது ரைட்டு. ஸோ செலக்ட் பண்ணிட்டு பண்ணும்போது நமக்கு அலைன்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். நம்மளோட கண்டென்ட்டை வந்துட்டு தெளிவாகவும் பார்க்குறவங்களுக்கு படிக்கிற மாதிரியும் நம்மளால் மாற்றிட முடியும். அதுக்கடுத்து ஆட்டோ லீடிங் நான் வந்துட்டு சொல்லிட்டேன். இப்போ நான் வந்துட்டு இது ஒரு 90% கொடுத்தேன்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும். அந்த லீடிங் நான் கம்மி பண்ண எனக்கு ஒவ்வொரு லைனுக்குள்ளே இருக்க கேப் வந்துட்டு அதிகமாகிட்டே போகுது. ஸோ அப்போ படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி என்னால் மாற்றிட முடியுது. ரீடபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த விஷயம். அப்புறம் சிங்கிள் வேர்டு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுக்கும்போது ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தனா எனக்கு டோட்டலாகவே வந்துட்டு ஜஸ்டிஃபை ஆகிடும். ஸோ ஜஸ்டிஃபை ஆகி அந்த கண்டென்ட் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு படிக்கிற மாதிரி மாறிடும். ஸோ இது வந்துட்டு ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன். இப்போது இந்த பேராவையும் பாருங்கள், இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் வெளியில் வந்துடுறேன். இப்போது உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா, இது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா? ஆனால் எல்லாத்தையும் ஒரே இப்போ இதில் என்ன இருக்கோ அதுதான் இதுலேயும் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ள கேப்பை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பேராவை வந்துட்டு தனியாக செப்பரேட் பண்ணி காமிக்கிறோம். அப்போ வந்துட்டு நம்ம படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஓகே இது வந்துட்டு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துடுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நம்ம சில இடத்துக்கள் வந்துட்டு கேப்ஸ் அலைன்மெண்ட் வந்துட்டு நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஹைலைட் பண்ணி காமிக்க முடியுது. ஸோ இத்தனை விஷயம் வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நான் கேப்ஸ் அலைன்மெண்ட் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் எல்லா கேப்ஸ் லாட்டர்லாம் மாற்றிடுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுட்டு நிறையா விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும். இது கிளியராக இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம எதுவும் செலக்ட் பண்ணல. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நான் உள்ளே போனோன்னா இப்படி வரும். ரைட். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ரிவியூவில் வந்துட்டு பார்த்துக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் ஜஸ்டிஃபிகேஷன். இது வந்துட்டு பேராகிராஃபாக மாற்றுறீங்களா, அடோப் வேர்டு இல்லை அடோப் ரீட் சிங்கிள், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இது அடோப் பேராகிராஃப் கம்போசர்லேயே இருக்கட்டும், அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லை சிங்கிள் லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கம்போஸ் பண்ணி வச்சுக்காது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஜஸ்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்துட்டு நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்துட்டு படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி வச்சுக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.